வணக்கம். நான் வகிசா ஸ்கூலில் படிக்கிறேன். தோட்ட வேலையை செய்வோம். பேர் பழனியம்மா. சரிங்கக்கா, உங்களோட இந்த பள்ளிக்கு வந்து நீங்கள் செய்கிற உதவிகள்லாம் வந்துட்டு உதவிங்களில் உங்களோட பங்கு என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன பங்குனா, எல்லாம் நம்ம பள்ளிக்கூடம் மாரி நம்ம சொந்த இது மாரி எல்லாம் எடுத்து போட்டு செய்வோம். வேறு என்ன கட் பண்ணிடுவோம். வேலை செய்கிறது. நாங்கள் பள்ளியை சுற்றி எல்லாம் சுத்தமாக வச்சுக்குவோம். யாரும் எது கூப்பிட்டு சொன்னால் உடனே எல்லாம் செஞ்சுடுவோம். சரிங்கக்கா. அடுத்தது இப்போ இந்த பள்ளி திட்டங்கள், இந்த பள்ளி ப்ரோக்ராம் நடக்கிற நாளாக இருக்கும், அப்புறம் வந்து சாதாரண நாளாக இருக்கும். இப்போ கண்டிப்பாக இந்த 2 நாட்களுக்கும் வந்துட்டு ஏதாவது வித்தியாசங்கள், மாற்றங்கள் எதுவும் இருக்கும்ல. ஸோ அந்த வித்தியாசங்கள் எந்த மாதிரியான வித்தியாசங்கள் வந்து நீங்கள் பார்க்குறீங்க? ஒரு ப்ரோக்ராம் நடக்கிற நாளுக்கும் ஒரு சாதாரண நாளுக்கும் என்ன மாதிரி வித்தியாசங்கள் நீங்கள் பார்க்குறீங்க? ப்ரோக்ராம் வந்துச்சுன்னா நிறையா வேலை இருக்கும். அது எல்லாம் செய்யணும். அப்படி திடீர்னு ஆளுங்க வருவாங்க. என்ன இது எங்கே அது எங்கே என்ன கேட்டாங்கன்னா நாங்கள் வந்து சொல்லுவோம் எங்கே இருக்குன்னு. மற்றபடி ப்ரோக்ராம்லாம் அது ஒண்டி தான் வேறு ஒன்றும் பெருசாக இருக்காது. சரி, இப்போ நீங்கள் வந்து ஒரு பணியாளராக இருக்கீங்க இல்லையா அந்த பள்ளிக்கூடத்தில், நீங்கள் எதிர்கொள்கிற சவால்கள், இப்போ வந்து வெளியே இடத்துலேருந்து எது பிரச்சனை வரலாம், இல்லை பிள்ளைங்க வந்து எதாவது பேசலாம். ஸோ அந்த மாதிரி என்ன சவால்கள் வந்து நீங்கள் எதிர்நோக்குறீங்க? சவால்னால் நிறையா பிரச்சனை வரதான் செய்யுது. எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, செய்வாங்க வச்சுவாங்க. அப்போ பார்த்துக்குவோம். பிள்ளைங்களும் ரொம்ப இந்த குப்பை போடுறது, எது குப்பை கிடந்தாலும் கீழே இருந்தாலும் எடுக்க மாட்டேதுங்க. இதுமாரி நிறையா இருக்குது. சரிங்கக்கா. இப்போ பள்ளி நிர்வாகங்கள் இருக்குங்க இல்லையா, அந்த பள்ளி நிர்வாகங்களும் உங்களை மாதிரியான பணியாளர்களும் எவ்வாறு ஒத்துழைக்கின்றீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? ஸ்கூல் இப்போ ஹெச்எம் இருக்காங்க, இல்லாட்டி அவங்களோட டீச்சர்ஸ் இருக்காங்க, அப்புறம் வெளியேருந்து பிஐபிஜி தலைவர்கள் யாராவது வருவாங்க, அவங்களும் நீங்களும் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து ஒத்துழைக்கிறீங்க? அதற்கான எடுத்துக்காட்டு. எது சொன்னாலும் நாங்கள் வந்து செஞ்சு கொடுப்போம். முடியாதுன்னு சொல்ல மாட்டோம். எந்த உதவி அதான் பிஏபிஜி இருந்தாலும் சரி, ஒரு டீச்சருங்க வெளியே போய்ட்டு எக்ஸாம் ஆகிட்டு சொன்னாலும் நான் வந்து முடியாது சொல்ல மாட்டோம், உதவி செய்வோம். சரி, நீங்கள் வந்து நிறைய வகையில் வந்து ஆதரவு அளிச்சிருப்பீங்க இல்லையா அந்த ஸ்கூலுக்கு. அந்த மாதிரி ஆதரவுங்களை வந்து எந்த மாதிரியான வடிவங்கள் இருக்குது? இப்போ பணமாக இருக்கலாம், இல்லாட்டி வேலை உழைப்பாக இருக்கலாம், அந்த மாதிரி என்னென்ன வடிவங்களில் வந்து நீங்கள் ஆதரவு செய்வீங்க? வந்து உதவியாக தான் செய்வோம். பணத்துக்குலாம் நாங்கள் இது பண்ண மாட்டோம். இது பண்ண மாட்டோம். எது கேட்குறாங்களோ எங்களால் முடிஞ்சு செஞ்சு கொடுப்போம். சரி, அடுத்ததான் இந்த பள்ளியில் வந்து நீங்கள் ஒரு எத்தனை வருஷமாக வேலை செய்வீங்க? நான் வந்து 19 வருஷமாக வேலை செய்கிறேன். வாழ்த்துக்கள். அப்போ இந்த 19 வருஷமாக இந்த ஸ்கூல் வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்துருந்துருப்பீங்க. அப்போ இந்த ஸ்கூல் வந்து இன்னும் மேம்படுத்துறதுக்காக இருக்கட்டும், இல்லாட்டி ஏற்கனவே உள்ள நிலைமையை வந்து இன்னும் சரிப்படுத்துறதுக்காக இருக்கட்டும், அந்த மாதிரி செய்கிறதுக்கு என்னென்ன பரிந்துரை, என்னென்ன வேலைப்பாடுகள் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? இதுக்கு என்னென்ன சொல்கிறேன்? சும்மா லைக் இன்னும் பிள்ளைங்களை சுத்தம் பண்ண சொல்கிறதா, இல்லை இடத்த பெருசாக்க சொல்கிறதா? இன்னும் கொஞ்சம் எல்லாம் செய்யணும் தான். இன்னைக்கு இந்த எல்லாம் செய்யணும். சாப்பிட்டு நாங்கள் சொல்லியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் எல்லாம் பண்ண சொல்லி சரின்னு இருக்காது. சரிங்கக்கா, ரொம்ப நன்றிங்கக்கா, ஒத்துழைச்சதுக்கு நன்றிங்கக்கா.